நமசிவாய வாழ்க. சித்தர் அவர்கள் மனிதனுடைய பிறப்பை பற்றி 4வது பாடலில் சொல்கிறார். மனிதன் எப்படி பிறக்கிறான், அவன் எந்த விதமான பேஸ்மெண்ட், எந்த விதமான அடிப்படையில் பிறக்கிறான் அப்படின்னா, அஞ்செழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகால் அஞ்செழுத்தில் ஓரெழுத்து அறிந்து கூற வல்லீரேல் அஞ்சல் அஞ்சல் என்று நாதன் அம்பலத்தில் ஆடுமே. இது மிகப்பெரிய ஒரு உணர்வு சார்ந்த ஒரு பாடல். என்ன அப்படின்னா, அஞ்செழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து, அஞ்செழுத்துன்னு சொல்ற அந்த பஞ்சாட்சரத்திலேயே மனிதன் பிறக்கிறான். அந்த பஞ்சாட்சரத்திலே பிறந்து பஞ்சாட்சரத்திலே வளர்கிறான். ஏன் அப்படின்னா, இந்த உலகம் எல்லாமே, இந்த பிரபஞ்சம் எல்லாமே இந்த பஞ்சாட்சரத்தினுடைய அடிப்படை கொண்டுதான் இருக்கின்றது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயத்தினாலதான் இந்த உலகமும் சரி இந்த பிரபஞ்சமும் சரி இயங்குகின்றது. அப்படி இது எல்லாமே இயங்குகின்றது என்றால் அதனுடைய மூல காரணம், ஒரு பேஸ்மெண்ட், ஒரு அடிப்படை என்ன அப்படின்னா பஞ்சாட்சரம். அந்த பஞ்சாட்சரத்துல தான் மனிதனும் பிறக்கிறான். அந்த பஞ்சாட்சரத்தின் ஊடாகவே தான் மனிதனும் வளர்கிறான். அப்படி வளர்கின்ற அந்த மனிதனை என்ன சொல்றாரா சித்தர், அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகால் அப்படிங்கிறார. பாவிகால் அப்படின்னா நம்மள தான் சொல்றாரு. என்ன, பஞ்சபூதங்களால் ஆன கலவை. நம்ம எல்லாருமே பஞ்சபூதங்களால் ஆன கலவை தான். அந்த யூனிவர்ஸில் இருக்கிற அத்தனை விஷயங்களும் நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது. அதைத்தான் என்ன சொல்கிறார், பஞ்சபூத பாவிகால், பஞ்சபூதங்களால் ஆன கலவையாக நாம் இருக்கிறோம். நம்ம என்ன சொல்கிறோமா, அந்த பஞ்சாட்சரத்தை நம்ம சொல்கிறோமா, பஞ்சாட்சரத்தை ஓதுகின்ற அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகால், அதை சொல்கிறோம். அதை எப்படி உணர்ந்து சொல்லலை, சொல்கிறோமா. அப்படி அந்த பஞ்சாட்சரத்தில் இருக்கக்கூடிய அந்த 5 அக்ஷரத்தில் ஒரு அக்ஷரத்தினுடைய அந்த ஒரு வார்த்தையினுடைய உண்மையை யாராச்சும் உணர்ந்தாங்க அப்படின்னா, யாருமே உணரலையாம், அப்படி யாராச்சும் உணர்ந்தாங்க அப்படின்னா அவங்க அப்பேற்பட்ட ஒரு ஞானி ஆகிடுவாங்கன்னு சொல்ல. அஞ்செழுத்தில் ஓரெழுத்து அறிந்து கூற வல்லீரேல், அதை தெரிஞ்சு அதனுடைய உண்மையான அர்த்தம் தெரியுமா, அப்படி தெரிஞ்சவங்க அவங்க தான் மிகப்பெரிய ஞானி. அப்படி தெரிஞ்சவங்களுக்கு எந்த விதமான பயமுமே வராது, யமனே கண்டு போயிடுவான் அப்படின்ட்டு சொல்ற. என்ன, அஞ்சல் அஞ்சல் என்று நாதன் அம்பலத்தில் ஆடுமே அப்படிங்கிறது. பயப்படாதுன்ட்டு சுவாமி சொல்லுவாராம். இந்த உண்மையை உணர்ந்தவர் மார்கண்டேயர். அதனால்தான் மார்கண்டேயர் சிவபூஜை பண்ணும்போது கூட யமனே நிற்கிறான், உன் உயிரை பறிக்கணும், உன்னுடைய விதி வந்துடுத்து, உன்னுடைய இறுதி காலம் வந்துடுத்துன்னு கூட மார்கண்டேயர் அதை பார்த்து பயப்படலை. அவர் அப்பயும் சுவாமி நினைச்சுட்டே இருக்கிறார், சிவபெருமான் நினைச்சுட்டே இருக்கிறார். சிவபெருமான் டக்குன்னு யமனையே உதைத்தாராம். அதெல்லாம் நம்ம புராணங்களை நம்ம அடிக்கடி கேட்கின்ற ஒரு விஷயம், மார்கண்டேய புராணம். அப்படி அந்த பஞ்சாட்சரத்தினுடைய உண்மையை நம்ம எல்லாரும் உணர்ந்து அப்படி அந்த பஞ்சாட்சரத்தை நம்ம ஜபம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா இறைவனினுடைய அனுகிரகத்தினால எந்த விதமான பயமுமே ஏற்படாதுன்னு சொல்லி சித்தர் இந்த 4வது பாடல்ல அந்த பேருண்மையை நமக்கு சொல்றார். நற்றுணையாவது நமசிவாயவே.